பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தின் போது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பேசியதை சுட்டிக்காட்டினார். தேர்தல் முடிவுக்கு முன்னதாகவே திமுகவை சேர்ந்தவர்கள் பதவிகளை பட்டியலிடுவதாகவும், தமிழ்நாட்டில் மாய உலகில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என எண்ணுவதாகவும் சாடினார். தமிழகத்தில் மட்டும் தேர்தல் முடிந்து 30 நாட்களுக்கு பின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றால் முதலமைச்சரை துணை பிரதமர் என நினைப்பார் என்றும் தெரிவித்த அண்ணாமலை, டெல்லியில் பாஜக 60% வாக்குகளை தாண்டும் எனவும், தெலங்கானாவில் நிச்சயமாக 10 இடங்களில் வெற்றி உறுதி என்றும் குறிப்பிட்டார். தாமரை அடர்ந்து படர்ந்து இருக்கும் காட்சியை ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைவரும் பார்ப்பார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து தனது உரையில் குறிப்பிட்டார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது 2 சாதிகள் அல்லது ஹிந்து முஸ்லிம் போன்ற 2 மதங்களுக்கு இடையேதான் நடக்கும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது நாட்டிற்கு எதிராக சக்திகளுக்கும் நாட்டிற்கு ஆதரவான சக்திகளுக்கும் இடையிலானதாக உள்ளது. அதனை கடுமையாக எதிர்ப்பேன் என 1991ஆம் ஆண்டு வாக்கு எண்ணிக்கையின் போது ஜெயலலிதா கூறியதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டினார்.